பகுதி நேர ஆசிரியர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்த அவர்களுக்கான ஊதியத்திற்கான அரசாணை தற்போது வெளிவந்துள்ளது. அவர்களுக்கு 12,500 15,000ஆகவும் மே மாதத்தில் 10,000 வழங்கப்படும், சிறப்பு உதவித்தொகை வழங்கப்படும் என மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளார். அவர்களுடைய பணியும் விரைவில் நிரந்தரம் செய்யப்படும் எனவும் அவர்கள் பல்வேறு வகையான கல்வித் தொகுதியோடு செயல்பட்டிருந்தால் அவர்கள் நிச்சயமாக அவர்களுடைய பணி நிரந்தரம் செய்யப்படும் எனவும் அதற்கான ஆணைகளை பிறப்பிக்க திராவிட மாடல் அரசு தயாராக இருக்கிறது. அவர்களுடைய நீண்ட நாள் நெடிய நாள் போராட்டம், அவர்கள் எப்போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததோ அப்பையிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகமும் அவர்களை கைவிடவில்லை. அவர்களுக்கான அடிப்படை ஊதியத்திலிருந்து இன்னைக்கு 15,000ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. அவர்களுக்கு 2004, 2005ஆம் ஆண்டு தொகுப்பூதியத்தில் 5,000லேருந்து 7,000ஆக மாற்றினாங்க. 2017ஆம் ஆண்டு 7,700ஆக மாற்றியிருக்காங்க. 3வது 4வது படிக்கப்பட்ட அரசாணைகளின்படி 12,483 பகுதி நேர சிறப்பு பயிற்றுநர்களுக்கு கல்விசார் இணை செயல்பாடுகளை சிறப்பாக செய்து வருவதனால் அவர்களுக்கு 11 மாதங்களுக்கு 7,000லிருந்து 10,000ஆக திராவிட மாடல் அரசு உயர்த்தினது. அப்போ அதை மீண்டும் 12,500ஆக உயர்த்தியது. மீண்டும் 15,000ஆக உயர்த்தியுள்ளது. அவர்களுடைய பணி நிரந்தரத்தை பற்றியும் இதில் பேசப்பட்டுள்ளது. நிச்சயமாக அவர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். நடப்பாண்டிற்கான ஜனவரி 26 மார்ச் 26 செலவினத்தை 2025-26ஆம் ஆண்டின் இறுதியில் பொது நிதியத்திலிருந்து தொகையிலிருந்து பெறப்படும் என்பதை பிறப்பிச்சிருக்காங்க. இந்த உத்தரவு என்பது அவர்களுக்கான வாழ்வில் ஒளியேற்றும். அவர்கள் நினைத்தார்கள், அவர்கள் ஒரு சில பேர் அவதூறாக பேசிக்கிட்டு தான் இருந்தாங்க. கிடச்சிருமா, முதல்வர் இது பண்ணிட்டாங்க, அறிவிச்சிட்டாங்க, தேர்தல் வந்துடும், அப்படிலாம் கிடையாது. சொன்னதை செய்யக்கூடிய ஒரே மாடல் என்றால் அது திராவிட மாடலுடைய முதல்வர் தளபதி அவர்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம். நிச்சயமாக அவர்களுக்கான இது நிச்சயம் கிடைக்காமலாம் இருக்காது. அதனால் உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதை செய்வார். நிச்சயமாக உங்களுக்கான சிறப்பு கல்வி தொகுதியில் பணி நிரந்தரம் செய்யப்படும் இருக்கார். அதையும் முதல்வர் அவர்கள் செய்வார். நம்பிக்கையோடு காத்து கொண்டிருங்கள். நிச்சயமாக செய்வார். 12,483 பகுதி நேர ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு வகையான போராட்டங்களை எடுத்தாலும் அவர்களுடைய பணியை நிரந்தரம் பண்ணக்கூடிய வகையில் திராவிட மாடல் 2.0 நிச்சயமாக நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் உரிமையோடும் ஆணித்தரமாகவும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். அதனால் நீங்கள் எவ்வித கவலையும் பட வேண்டியதில்லை. இந்த பகுதி நேர ஆசிரியர் இயக்கத்தினுடைய சங்க தலைவர்கள் எல்லாம் தொடர்ச்சியாக மன உளைச்சலிலே இருப்பதாக தெரிவித்திருக்கார்கள். நாம் ஏதாவது ஒரு முகநூலில் ஒரு பதிவு போட்டால் அவர்கள் தான் நிச்சயமாக அடுத்த பதவி போடுவார்கள். அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய வகையில் நிச்சயமாக 12,500லிருந்து 15,000ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. விரைவில் அவர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் முழு நேர ஆசிரியராக அடுத்த 2.0 நிச்சயம் மாற்றப்படுவார்கள் என்பதை இந்த நேரத்தில் நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் களப்பணியாற்றுங்கள். வாழ்த்துக்கள்.